கடவுளே, எங்க அப்பா அம்மாவை பாட்டி குடும்பத்தோட சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். அதுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்பட்டு போராடினேன். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சேன். அத்தைய தவிர எல்லாருமே ஓரளவுக்கு என் பக்கம் வந்துட்டாங்க. ஆனா திடீர்னு அருண் உள்ள வந்து எல்லாத்தையுமே கலைச்சு போட்டான். பாட்டி வேற இப்போ திடீர்னு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த நீ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வேற வாங்கிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இது எல்லாத்துக்கும் நீதான் எனக்கு ஒரு வழியை காட்டணும். ஆரத்தி எடுத்துக்குங்க. நல்லா இருக்கணும். என்ன சிஸ்டர், வேண்டுதலா? என்ன உன்னால சமாளிக்கவே முடியல. திரும்பவும் சொல்றேன், என்னைக்குமே நீ என்ன ஜெயிக்க முடியாது. ஏன்னா நான் உன் அண்ணன். என்னடா அவன் எப்படி புதைச்சாலும் முளைச்சு முளைச்சு வரானேன்னு பாக்குறியா? அதுதான் அருண். நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் புஸ்வானமா போயிடுது. அப்புறம் ஏன் இப்படி வீம்பு கடன் முடிச்சிட்டு இருக்க? இங்க பார், பெங்களூர்ல நமக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு. நீ ஊன்னு சொன்னா அந்த வீட்டை உன் பேர்ல எழுதி கொடுக்க சொல்லிடுறேன். நீ இந்த ரோகிணி விஷயத்துல தலையிடாத. பரதேசி, மொத்த சொத்தம் உன்னோட தாண்டா. அது புரியாம பங்கு பேசிட்டு இருக்க. ஹேய் சிஸ்டர், ஏதோ மைண்ட் வாய்ஸ் போடுறீங்க போல இருக்கு. அடுத்து என்ன பிளான் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா? நீங்க என்ன பிளான் பண்ணாலும் சரி, என்ன ஒன்னும் பண்ண முடியாது. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அதை யாராலையும் மாத்த முடியாது. ஏன்னு சொல்லு. ஏன்னா நமக்கு சுக்கிரன் உச்சத்துல இருக்கான். சுக்கிரன் உச்சத்துல இருக்க ஒருத்தனை இந்த நர்மதாவாலையும் எதுவும் பண்ண முடியாது, அந்த கலிவர்தனாலையும் ஒன்னும் பண்ண முடியாது. இங்க பாரு, எல்லா நேரமும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் மட்டும் நினைக்காத. எனக்கு கொடுக்கும் சிஸ்டர், கை கொடுக்கும், கால் கொடுக்கும். ஏன் அதிர்ஷ்டம் அதோட மொத்த இதயத்தையுமே எனக்கு அள்ளி கொடுக்கும். அதனாலதான் நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே அதிர்ஷ்டம் காலை வாரி விடும். இந்த கல்யாணம் நடக்காம நிக்கும். அப்படியா? அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோமா? எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாத்துருவோம். ஒரு துண்டு சீட் எடுத்து ஒண்ணுல என் பேரையும் இன்னொன்னுல உன் பேரையும் எழுதி போட்டு பாத்துருவோமா? என் பேர் வந்தா அதிர்ஷ்டம் என் பக்கம் இருக்குன்னு அர்த்தம். உன் பேர் வந்தா நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது. இதுல எது நடக்குதுன்னு பாத்துருவோமா? ஒரு நிமிஷம்.